வீட்ல தோசை மாவு இல்லாத நேரத்துல நல்லா மொறு மொறுன்னு ஒரு கோதுமை தோசை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோதுமை தோசை பண்றதுக்கு 2 கப் கோதுமை மாவு, 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். கூடவே 1/4 கப் ரவை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, முந்திரி பருப்பு கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதா கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, சின்னதா கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. துருவன கேரட், தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் செஞ்சிருக்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 7ல இருந்து 8 பேர் சாப்பிட்ற அளவுல செஞ்சிருக்கிறேன். இது நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாம கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 2.5 கப் சேர்க்கிறேன். மொத்தமா இன்னைக்கு 6 கப் வரைக்கும் தண்ணி சேர்க்க போறேன். 1 கப் கோதுமாவுக்கு 3 கப் தண்ணி அளவு சரியா இருக்கும். இன்னைக்கு நான் 2 கப் கோதுமாவு எடுத்தனால கிட்டத்தட்ட 6 கப் சேர்த்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5.5 கப் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தேவைப்பட்டா இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிருங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருந்ததுன்னா ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நீர்க்க கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கிண்ணத்துல மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரே சுத்தா ஊற்றி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல கிட்டத்தட்ட இது வேகிறதுக்கு 5 நிமிஷமாட்ட ஆகும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க. இந்த தோசை பார்த்தீங்கன்னா இடையில திருப்பக்கூடாது. திருப்பினீங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு போயிடும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கமா திருப்பி எடுத்துக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டியான கோதுமை தோசை தயாராயிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.